ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கார்டு இந்த டேட்லேருந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலையிலேருந்து உங்கள் பேரே ரேஷன் கார்டில் இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம். ரேஷன் கார்டை வச்சு ஏழை எளிய மக்கள் அனைவரும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் இலவசமாக தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டை மூலமாக தான் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ரேஷன் கார்டு சம்மந்தமான முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதாவது ரேஷன் கார்டு கேஒய்சியை நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட கார்டு செல்லாதாவே கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரேஷன் கார்டில் கேஒய்சியை அப்டேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கார்டு செல்லாதாக கருதப்படும். அதுபோக பார்த்திங்கன்னா ஸோ யாரோட கேஒய்சி அப்டேட் பண்ணலையோ குடும்பத்தில் ஸோ அவங்களோட பெயர் ஆட்டோமேட்டிக்காக நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ரேஷன் கார்டு தொடர்பாக கேஒய்சி குறித்து முக்கிய அப்டேட்டை அரசு அளித்துள்ளது. ஆதார் அட்டை அப்டேட் மற்றும் கைவிரல் ரேகை பதிவு போன்ற விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் என கூறி ரேஷன் அட்டை கேஒய்சி அப்டேட் செய்வதற்கான காலக்கெடுவை 2025 ஜூன் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களோட ரேஷன் கார்டில் 4-5 மெம்பர் இருக்கீங்க அப்படின்னாலுமே எல்லாத்தோட கேஒய்சியும் அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேஒய்சி அப்படிங்கிறது அவங்களோட பயோமெட்ரிக், அது போக பார்த்திங்கன்னா அவங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே மேட்ச் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த பயோமெட்ரிக் ஆக்சஸ் மூலமாக வச்சு அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணுறத கேஒய்சி அப்படிங்கிற நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க தானா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காகத்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஜூன் 30 நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் 31 தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருந்தங்காட்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டேட்டு, அதாவது காலக்கெடு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு முன்னாடி மார்ச் 31 இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பல குடும்ப அட்டைதாரர்கள் பதிவு செய்யாத காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் அபாயம் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிலரது பெயர்கள் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் ரேஷன் அதிகாரிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. அதாவது மார்ச் 31 கேஒய்சி அப்டேட் பண்ணாதவங்களோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டுலேருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 2 மாதத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மூலமாக உங்களோட பெயர் சேர்க்கிறது, நீக்கம் செய்கிறது, முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு செய்தல் மற்றும் கேஒய்சி பதிவு போன்ற அனைத்து சேவைகளும் பார்த்திங்க அப்படின்னா இது வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கெல்லாம் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சென்னையாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மண்டல ஆணையர் அந்த அலுவலகத்தில் நடக்குது குறைதீர்ப்பு நாள் கூட்டம். அதுபோக மற்ற மாவட்டங்களில் டிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவோம், வட்ட வழங்கல் அதிகாரிகள். ஸோ அந்த ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம், கேஒய்சி பதிவு செய்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த குறைதீர்ப்பு முகாம் மூலமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதம் பார்த்திங்க அப்படின்னா 15 ஸோ அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த டிஎஸ்ஓ ஆஃபீஸ்லேயே நடக்கும். ஸோ நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்ஓ ஆஃபீஸ் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட ரேஷன் கார்டை கேஒய்சியை பதிவு செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.